காளான்கள் ஒன்றும் பூஞ்சைகள் கிடையாது. ஈஸ்ட்டு, அச்சு, பூஞ்சைன்னு இதோட கூட்டாளிகளும் இருக்காங்க. இதுங்க வெளிச்சம் இல்லாத மூலைகளிலும் உங்கள் ஸ்டோர் ரூம்லேயும் கூட நல்லா வளரும். சில பூஞ்சைகள் வெயிலில் வச்சாலும் அதுங்களுக்கு தாவரங்கள் மாதிரி சூரிய ஒளி அவசியம் இல்லை. தாவரங்கள் மாதிரி ஒளிச்சேர்க்கை பண்ணாமல், அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணாமல் ஒளியை வேதிய ஆற்றலாக மாற்ற முடியாது. அதனால் அவங்களுக்கு ஒளி பிரதான உணவு அல்லது ஆற்றல் மூலமாக கிடைக்காது. அப்படின்னா பூஞ்சைகளுக்கு எதிலிருந்து எனர்ஜி கிடைக்குது? இறந்த இலைகள், மரக்கிளைகள் போன்ற கரிம பொருட்கள்லேருந்து சாப்பிட்டு இதுங்க உயிர் வாழ்கிறதுங்க. இதனால் உணவு சங்கிலியில் தாவரங்களை விட ஒரு லெவல் மேலே இருக்குது இது. பூஞ்சைகள் வளர்கிற இடத்துல மரமாக, தரையாக, எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், என்சைம்களை வெளியிட்டு உணவை உடைச்சி சாப்பிடுதுங்க. இந்த என்சைம்கள் உணவை செரிமானம் செஞ்சு பூஞ்சைகளோட செல் சுவர்கள் மூலம் புரிஞ்சிக்குது. பூஞ்சைக்கு என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அதை பொறுத்தே இருக்குது. பெரும்பாலும் பூஞ்சைகள் இறந்த சப்போட்ரோஃபிக், விழுந்த இலைகள், மரக்கிளைகள் இதையெல்லாம் சாப்பிடுதுங்க. சில பூஞ்சைகள் ஒட்டுண்ணி, அதாவது பாராசிட்டிக், வளர்கிற தாவரங்கள் மாதிரி உயிருள்ள உயிரினங்களை சாப்பிடுதுங்க. சப்போட்ரோஃபிக் பூஞ்சைகள் கரிம பொருட்களை சிதைக்க பெருமளவு உதவுது. இறந்த தாவர விலங்குகளை உடைச்சி மண்ணுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கறது. இது தாவரங்கள் வளர உதவி செய்யுது. இந்த தாவரங்களை பின்னாடி பூஞ்சைகளாக சாப்பிட்லாம். சுழற்சி இப்படியே தொடர்ந்து இருக்கும். சூரிய ஒளியை தாவரங்கள் மாதிரி பயன்படுத்தாவிட்டாலும் சில பூஞ்சைகளுக்கு ஒளி அவசியம். நீண்ட தண்டுகள், பெரிய காளான் தொப்பிகள் வளர ஒளியை தூண்டுது. ஷிட்டேக், ஆய்ஸ்டர், வெள்ளை பொத்தான் காளான்கள் இதெல்லாம் ஒளி கிடைச்சா நல்லா வளரும். நீங்கள் சாப்பிடக்கூடிய இதையெல்லாம் உங்கள் அடுக்கலையும் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.